ஆர்ஜின் லீடர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். இப்போது நம்ம 1/7/2026 அப்டேட் என்ன அப்படின்னா, பாலிகானில் இருக்கிறது எல்லா பேரும் அனிபிஸ் அப்படின்றதுக்கு இன்டகிரேஷன் பண்ணுங்கள் அப்படின்ற 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 5% அந்த வித்ரா சார்ஜ் இல்லாமல் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றத பற்றிய 360 நாள் அப்படின்றதுக்கு நம்ம எப்படி ஸ்டேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது பாலிகானில் என்ன ரேட்டில் இருக்குது, அனிபிஸில் என்ன ரேட் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, $2.77 அப்படின்றது நமக்கு அனிபிஸில் இருக்குது, 1.94 அப்படின்றது பாலிகான் ரேட். ஓகே, இப்போ ஒரு நபர் வந்து 100 எல்ஜிஎன்எஸ் வச்சுருக்காரு பாலிகானில். அதோட ஒர்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1.94. ஓகேங்களா? இங்கே காமிக்கிற இந்த ரேட். ஓகே, அப்போ 194 டாய் அப்படின்றது அவருக்கு இருக்கும். இப்போ இந்த 194 டாயை நீங்கள் ஃப்ளெக்சிபிளில் போடுறீங்க அப்படின்னா -5% அப்படின்றது 10 டாயின்றது கட் ஆகுது. இந்த 5% போனாலும் பரவாயில்ல, ஃப்ளெக்சிபிளாகவே போட்டுக்கிறேன் அப்படின்றவங்க ஆல்ரெடி போட்டுக்க வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த 5% அப்படின்றது நமக்கு கட் ஆகக்கூடாது அப்படின்ற நினைக்கிறவங்க 360 நாளில் நம்ம ஸ்டேக் பண்ணாலும் பெனிஃபிட் அதிகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 360 நாளில் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது 360 நாளில் நீங்கள் 100 டாய் ஒர்த் 100 எல்ஜிஎன்எஸ் ஒர்த் ஆஃப் டாய்னா 194. பட் அங்கே உங்கள் மேலே யூஆர்எல் தொடுறீங்க, ஆர்ஜின் டெபிட்.ioன்றதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேக் போகிறீங்க. அன்ஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 எல்ஜிஎன்எஸ் நான் பண்ணுறேன். 10 அப்படின்றது அன்ஸ்டேக் பண்ணுறேன். ஓகே, அன்ஸ்டேக் பண்ணிவிட்டேன். ஓகே, அன்ஸ்டேக்டு 0ன்றது இப்போது ரெப்ரஸ் பண்ணணும்னா என்ன ஆயிரும் அப்படின்னா 10 அப்படின்றது வந்துடும். ஓகே, இப்போ மறுபடியும் நான் மெனு தொடுறேன். கீழே வந்து மின்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன், மின்ட்ன்ற ஆப்ஷன் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 அப்படின்னு செகண்ட் 360 டச் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் பாஸ்வேர்ட். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டிசிபேட்டை நம்ம டச் பண்ணுறோம். பார்ட்டிசிபேட் டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் என்ன கிடைக்கிது இன்கம் அப்படின்னா 2%. எல்ஜிஎன்எஸ்ஸாக போடுறவங்களுக்கு 2% அப்படின்றது கிடைக்கிது. டாயாக போடுறவங்களுக்கு 4% அப்படின்றது கிடைக்கிது. அது கீழே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஜிஎல்ஜிஎன்எஸ்ன்றது நம்ம கவர்னன்ஸ் டோக்கன். இன்றைக்கி வந்து 1,15,00,000 போயிட்டுருக்கு ஒரு ஒர்த். ஓகே, அதில் 2%ன்றது நமக்கு கிடைக்கிது நம்ம போடக்கூடிய ஃபண்டில். இப்போது இதில் வந்து மேக்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். நான் என்கிட்ட ஆல்ரெடி நான் அன்ஸ்டேக் பண்ணது 10 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது பாலிகான் ரேட்டில். ஓகே, கீழே கிராஸ் அனிபிஸ் அண்டு ஸ்டேக்குன்னு கொடுக்குறேன். இது அனிபிஸில் போய் ஸ்டேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது 10 அப்படின்றது அனிபிஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 10 அப்படின்றது என்னோடய இதில் இருக்கிறதுன்றது இப்போது ஸ்டேக்கிங் ஆயிடுச்சு அப்படின்றத இங்கே நம்மளை பிரிட்ஜ் ஆயிடுச்சுன்னு. ஓகே, இதை வந்து நம்ம உடனே என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மெனு போகிறோம். இதில் பாலிகான் அப்படின்றதுலேருந்து அனிபிஸ்க்கு மாறுறோம். அனிபிஸ் ராங் நெட்வொர்க்கில் அனிபிஸ் போகிறோம். கனெக்ட் வேலெட்டு 9 டாட்ஸ் மேலே தொடுறோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்டேக் அப்படின்றது. இந்த லாங் டேர்ம் ஸ்டேக்கில் நம்ம கிளிக் பண்ணும்போது அங்கே 360 ஸ்டேக் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணும்போது ஸ்டேக் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு
நீங்கள் பண்ண 10 அப்படின்றது உடனே காமிக்காது, ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து தான் காமிக்குது. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுலேருந்து உங்களுக்கு இதோட ப்ராஃபிட் என்ன, பெனிஃபிட் என்னன்னு சொல்லிடுறேன். நம்பர் 1 அப்படின்றது நீங்கள் பண்ணக்கூடிய கேபிட்டல். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ 10 பண்ணியிருக்கோம். 10 360 பிரிஞ்சு ஒவ்வொரு பார்ட்டும் 24 மணி நேரம் நம்மளோட கேபிட்டல் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது நம்பர் 1. நம்பர் 2 அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எவ்ரி 6 ஹவர்ஸுக்கு 0.15% பிரகாரம் 18 to 20% அப்படின்றது ரீபேஸ் இன்கம் கிடைக்கும். இது ஆட்டோ காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பிரின்சிபல் 24 ஹவர்ஸ்க்கு ஒன்று வருது. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு டர்பைன் கொடுத்து எடுக்கிற மாதிரி வரும். இந்த இன்கம் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோ காம்பவுண்டிங் ஆகாது. ஓகே, மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்பர் 1 உங்களுக்கு ஜிஎல்ஜிஎன்எஸ் அப்படின்றது 2% கிடைக்குது. ஓகே, அதுக்கடுத்து பிரின்சிபல் 360ல் ஒரு பார்ட்டுன்றது பிரின்சிபல் வந்து 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரீபேஸ் இன்கம் அப்படின்றது உங்களுக்கு 18 to 20% அப்படின்றது கிடைக்குது. நம்பர் 4 உங்களுக்கு டர்பைன் இன்கம் அப்படின்றது உங்களுக்கு 7.5 to 8% அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? மொத்தம் உங்களுக்கு 4 விதமான இன்கம் அப்படின்றது கிடைக்குது. இது ஓவரால் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 4 மாதத்தில் உங்களோட பிரின்சிபல் நீங்கள் வெளில எடுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அப்போது நார்மலாக ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக் பண்ணும்போது செல் டேக்ஸ் 5% போயிடுது. பட் இங்கு வரும்போது 5% வர்றதில்லை. அங்கே வந்து எனி டைம் நீங்கள் ப்ராஃபிட்டை கேபிட்டலை எடுக்க முடியும். ஆட்டோ காம்பவுண்டிங் ஆகிட்ருக்கும். அங்கே வந்து மேஜராக வந்து 20% உங்களுக்கு 18 to 20% கிடைக்கும். இங்கே உங்களுக்கு 28% அப்படின்றது கிடைக்குது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் யார் யாருக்கு உங்களோட பொசிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா ஸ்டேக் பண்ணி பெனிஃபிட் அடைங்க அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.